Hello students, welcome back to Smart Learn Tuition. So this is question number 2 in exercise 7.2. So a cylindrical glass with diameter 20 centimeter. So glass ஒன்றுக்கு இதோ diameter 20 கொடுத்துருக்காங்க. So diameter 20 radius எவ்வளோ இருக்கும், அதில் பாதி 10 அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ முக்கால்வாசி சம்மில் வந்து diameter கொடுப்பாங்க. diameter கொடுத்தா நீங்கள் radius எப்படி கண்டுபிடிப்பீங்க, diameter divide by 2 இல்லை சிம்பிளாக diameterல பாதி. So 20ல பாதி 10 இல்லை 20 divide by 2 is 10. As water to a height of 9 cm. So இந்த சிலிண்டரில் தண்ணியோட ஹைட் வந்து 9 cm இருக்கான். தண்ணி இந்த கிளாஸில் தண்ணி வந்து 9 cm இருக்கு. A small cylindrical metal of radius 5 cm and height 4 cm. உள்ள இன்னொரு சிலிண்டர் வந்து உள்ள வைக்கிறாங்க. மெட்டல் சிலிண்ட்ரிக்கல் மெட்டல் இது, ஓகேவா? அதோட ரேடியஸ் வந்து 5 cm கொடுத்துருக்காங்க, ஹைட் வந்து 4 cm கொடுத்துருக்காங்க. இஸ் immersed it completely. அது உள்ள அந்த இந்த சின்ன சிலிண்டர் வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த கிளாஸ்க்குள்ளே போட்டுடுறாங்க. ஓகே, calculate the rise of water in the glass. அது உள்ளே போட்டால் தண்ணி மேலே ஏறுமா? இது நம்ம சின்ன வயசில் பார்த்துருப்போமா? கல்லுலாம் ஏதாவது பாட்டில் உள்ள போட்டால் இல்லை சொம்பு உள்ள தண்ணி போட்டு அது உள்ள கல் போட்டால் ஆகும், தண்ணி வந்து மேலே ஏறும். ஸோ இந்த சிலிண்டர் இவ்வளோ உள்ளே போட்டிருக்காங்க, எவ்வளோ தண்ணி மேலே ஏறும்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ எவ்வளோ தண்ணி மேலே ஏறும் ஆக்சுவலாக? வால்யூம் ஆஃப் ஸ்மால் சிலிண்டர் ஈக்குவல்ஸ் டு வால்யூம் ஆஃப் வாட்டர் ரைஸ்ட். நீ உள்ளே போட்ட சிலிண்டர் அளவுக்கு தான் வந்து தண்ணி வந்து மேலே ஏறும். ஓகேவா? ஸோ அப்போ என்ன பண்ணுங்கள், வால்யூம் ஆஃப் ஸ்மால் சிலிண்டர் ஈக்குவல்ஸ் டு வால்யூம் ஆஃப் வாட்டர் ரைஸ்டு அப்படின்னு வச்சுக்கலாம். தண்ணி எவ்வளோ மேலே இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ அந்த ஹைட்டு கண்டுபிடிச்சிடலாம். அப்படி பண்ண நம்மனா கண்டுபிடிக்க முடியும், இந்த சின்ன ஹைட் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆச்சோ அதை மட்டும் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஒரு சின்ன சிலிண்டர் வந்து உள்ளே விடுறாங்க, நமக்கு எவ்வளோ ஹைட்டு மேலே இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுங்கள், வால்யூம் ஆஃப் ஸ்மால் சிலிண்டர், இந்த சிலிண்டரோட வால்யூம் அளவுக்கு தான் இங்கே ஹைட்டு மேலே இன்க்ரீஸ் ஆக போகுது. ஸோ இந்த வால்யூமும் தண்ணி எவ்வளோ மேலே போகுது அதோட வால்யூமும் ஈக்குவலாக இருக்கும். அதுவும் எதில் இருக்குது, சிலிண்டரில் தான் இருக்குது. ஸோ வால்யூம் ஆஃப் ஸ்மால் சிலிண்டர் ஈக்குவல்ஸ் டு வால்யூம் ஆஃப் வாட்டர் ரைஸ்ட், ரெண்டுமே சிலிண்டரில் தான் இருக்குது. ஸோ பை ஆர் ஸ்கொயர் ஹெச், R1 வேணால் வச்சுக்கலாம், நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக R1 R2 வச்சுக்கலாம். ஸோ பை ஆர் ஸ்கொயர் ஹெச் ஈக்குவல்ஸ் டு பை ஆர் ஸ்கொயர் ஹெச், பை கேன்சல் பண்ணிடலாம். ஸோ இந்த சின்ன சிலிண்டரோட ரேடியஸ் எவ்வளோ உள்ள கொஸ்டினில் கொடுத்துருக்காங்களா, 5 cm. ஸோ 5 ஸ்கொயர் இன்ட்டு சின்ன சிலிண்டரோட ஹைட் வந்து 4 இன்ட்டு 4 ஈக்குவல்ஸ் டு, இப்போ இந்த பெரிய சிலிண்டருக்கு வாங்க, இப்போ வித்து இது தான், இப்போ வால்யூம் ஹைட் இன்க்ரீஸ் ஆக போகுது, பட் இந்த சிலிண்டரோட வித்து வந்து இவ்வளோ தான். எது கீழே அந்த பெரிய சிலிண்டரோட வித்து தான் இங்கேயும் இருக்க போகுது, ஹைட்டு மட்டும்தான் வேரி ஆக போகுது. ஸோ இந்த சிலிண்டரோட வித்து நீங்கள் யூஸ் பண்ணி ரேடியஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த சிலிண்டருக்கு டயமீட்டர் எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 20ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து ரேடியஸ் வந்து அதில் பாதி 10. ஸோ 10 ஸ்கொயர் இன்ட்டு ஹைட். ஸோ இன்க்ரீஸ் ஆகின ஹைட்டு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், யூஸ்வலாக எது கண்டுபிடிக்கணுமோ அது மட்டும் ஒரு பக்கம் வச்சுட்டு மீதிலாம் இன்னொரு பக்கம் தள்ளணும். ஸோ 5 ஸ்கொயர் இஸ் 25 இன்ட்டு 4 ஈக்குவல்ஸ் டு 10 ஸ்கொயர் இஸ் 100 இன்ட்டு ஹெச். ஸோ 100 இந்த பக்கம் கீழே, ஸோ 25 இன்ட்டு 100 இஸ் 100. இந்த 100 இந்த கீழே வந்துச்சுன்னா டிவைட் பை கீழே வந்துடும். ஓகே, இந்த 100 இந்த பக்கம் வந்தால் கீழே வந்துடும், ஈக்குவல்ஸ் டு ஹைட். ஸோ 100 டிவைட் பை 100 இஸ் 1. ஓகே, ஸோ அப்போ ஹைட் எவ்வளோ ஹைட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 1 cm. ஸோ கொஷனில் சென்டிமீட்டர்னா சென்டிமீட்டர், மீட்டர்னு போட்டுருந்தா மீட்டர்னு போட்டுக்கோங்க. ஸோ வாட்டர், the rise in water is 1 cm. ஓகேவா, அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு உங்களுக்கு? ஸோ திரும்ப உங்களுக்கு கான்செப்ட் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உள்ள சிலிண்டர் போடுறோம், எவ்வளோ தண்ணி மேலே இன்க்ரீஸ் ஆகிருக்கு, இந்த ஹைட் நம்ம கேட்டிருக்காங்க. அப்போ அதுவும் சிலிண்டரில் தான் இருக்குது. ஓகேவா, இப்போ இந்த சிலிண்டருக்கு வந்து நம்ம வித்து பெருசாக, இந்த பெரிய சிலிண்டரோட வித்து எடுத்துக்கலாம். ஹைட் இன்க்ரீஸ் எவ்வளோ ஹைட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு கேட்டிருக்காங்கல்ல, அதுக்கு வந்து வித் வந்து இந்த சென்ஸ் ரேடியஸ், இந்த ரேடியஸ் வந்து நம்ம பெரிய சிலிண்டரோட ரேடியஸ் எடுத்துப்போம், உள்ள சிலிண்டர் வந்து நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வச்சுக்கலாம். ஸோ வால்யூம் ஆஃப் ஸ்மால் சிலிண்டர் ஈக்குவல்ஸ் டு வால்யூம் ஆஃப் வாட்டர் ரைஸ்டு. வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், எது கண்டுபிடிக்கணுமோ அது மட்டும் வச்சுட்டு மற்றெல்லாம் உனக்கு பக்கம் தள்ளினா உங்களுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். சிம்பிளிஃபை பண்ணால் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ த ரைஸ் இன் வாட்டர் இஸ் 1 cm. ஸோ திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின். ஓகேவா, 7.2ல செகண்ட் கொஷின் வந்து இம்பார்ட்டன்ட், நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம தேர்ட் கொஷின் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ. ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ்,